ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்தா தாய் லவ் ட்ராமாவோட 11th எபிசோட தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மாதிரி இருக்க பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஹீரோயின் வந்து தன்னோட வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாங்களே, வந்தோடனே ரெஸ்ட் ரூமுக்கு வேகமாக போயிருப்பாங்க. என்னென்னு பார்த்தா அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டெல்லாம் வந்து என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் வந்து திருன்னு முழிக்கவும் ஃப்ரெண்டு வந்து என்னென்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்லிடுறாங்க பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்ட்டு. ரெண்டு பேருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல, என்ன இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்களா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து அவரோட சின்ன வயசு ஃபோட்டோ குழந்தையா இருக்கும் போதெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்கள்ல, அந்த ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துட்ருக்காரு. இதில் வீட்டில் கிராண்டிலாம் இருப்பாங்களா, கிராண்டிக்கிட்டையும் டோல்கிட்டையும் கேட்க எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலாம், பாப்பா எங்கே பிறக்குன்ற மாதிரி அது வரைக்கும் டீட்டெயிலாக பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பக்கம் அழவே ஆரம்பிச்சுடுறாங்க. அப்போ ஃப்ரெண்டுக்காரி வந்து ஆன்லைன்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறேன், அந்த கிட் இருக்கும்ல ப்ரெக்னென்சி கிட்ட, அது சில டைம் எரர்லாம் காட்டும் அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்து நம்ம ஹீரோனுக்கே அப்போ தான் தெரிய வருது. உடனே ஹாஸ்பிட்டலில் அப்பயே போய் செக் பண்ணி இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. ஒரு பக்கம் ஃபோட்டோஸ்லாம் பார்த்து ரொம்ப குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஓகே மெடிக்கல் ஷாப்பில் ஒரு பார்ட்டி போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நடக்குமான்ட்டு ரெண்டு பேரும் போயிட்டு, இல்லை பீரியட்ஸ் வந்து 1 month வராமல் போச்சு, ப்ரெக்னென்சி கிட்டில் டெஸ்ட் எடுத்தாங்க, பாசிட்டிவ் வந்துச்சு, இப்போ பீரியட்ஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு புரியல, என்ன அர்த்தம்னு கேட்கும்போது அவங்கள வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அதனால் பீரியட்ஸ் வந்து டேஸ் தள்ளி போயிருக்கும், இப்போ வந்துருச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓகே ரிலாக்ஸ் ஆகிருக்கும்ல, அதனால் வந்திருக்கும், மேபி எரராக கூட காட்டியிருக்கலாம் ப்ரெக்னென்சி கிட்டில், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லாமல் கூட இருந்திருக்கலாம்னு சொல்லும் போது இவனுக்கு ஒரு பக்கம் தலையே சுற்றி போகுது. ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுறதுனே புரியல. என்னடா இது இப்படி ஆயிடுச்சே, இந்த ஒரு கிட்டில் மட்டும் டெஸ்ட் பண்ணி இப்படி ஒரு பொய்யான விஷயத்த நம்ம சொல்லி இவ்வளோ நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாமல் எப்படி இதை கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப பயந்துட்டே வராங்க. ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோனை பார்த்து மெதுவாகவே இதை அவர்கிட்ட சொல்லிக்கலாம், ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லும் போது, ஆனால் நம்ம ஹீரோன் ஒத்துக்கல, நான் இப்பயே போய் சொல்லியாகணுன்ற மாதிரி தான் நின்றுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இது எப்படி சொல்கிறது, அவருக்கு ரொம்ப வருமேன்னு பயமாக இருக்குது அவங்களுக்கு, எப்படி இதை சொல்ல போகிறோன்னு தெரியலையே, நம்மளை புரிஞ்சுப்பாரா இல்லையான்ட்டு ரொம்ப அழுதுகிட்டே போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி இருந்து ஏதோ ஒரு பொண்ணு நோட் பண்ணிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோவை பார்க்க ஏதோ ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டாங்களா. அங்கே பார்த்தா ஹீரோ ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. என்னென்னா கேக் வந்து ஹீரோட அம்மாவை மீட் பண்ணியிருப்பாங்களா ஊருக்கு போயிட்டு, அதை விளாக் வந்து ரிலீஸ் ஆக போது போல், அதை பற்றி தான் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனை பார்த்து ஃப்ரெண்டு வேற, அவர் வேறு இன்டர்வியூவில் உட்காந்துட்டு இருக்காரு, எதோ ஒளரி வச்சிட போகிறாரு, நீ வேறு ப்ரெக்னெண்ட்டாக இல்லை இன்னும் நிறைய சொல்லி வச்சிட போகிறாருன்ட்டு ரெண்டு பேரும் பயத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வேற, ஐயோ அப்படி நடக்கக்கூடாது, ஆல்ரெடி நான் ப்ரெக்னெண்ட்டாக வேற இல்லை, இன்னும் ஒரு ஏகப்பட்டதை சொல்லி வச்சுட்டு அப்புறம் மக்களுக்கு வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா இது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும், நான் போய் அவர்கிட்ட சொல்லி ஆகணுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் டைம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு வேற, ஆமாண்டி சொல்லிதான் ஆகணும், அதுக்குன்னு சண்டை வர அளவுக்கு சொல்லிடாத, மெதுவாக சொல்லணுன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. ஒரு பக்கம் இந்த சா இருக்கான்ல ரிப்போர்ட்டர், அதான் டன்னை வந்து எப்படின்னா பழி வாங்கணும்னு பார்த்துட்டே இருப்பான்ல, அவன் வந்து நம்ம கேட்க பார்த்துறான். கேட்க அப்படி என்னத்தை கிட்ட சொல்லணும்னு அவசரமாக பேசிட்டு போகிறாங்க, என்னத்தை அவங்க மறைக்கிறாங்க ஒன்றும் புரியலேன்ற மாதிரி அவன் ரொம்ப வேவ் பார்த்துட்டே இருக்கான். நம்ம கேட்க ஒரு பக்கம் ஹீரோ வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரா, அங்கே இருக்கவங்களும் வந்து ஹீரோ கிட்ட இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு போனீங்களா, விளாக்லாம் நல்லா எடுத்தீங்களா, எல்லாம் நல்லா மீட் பண்ணி நல்லா பேசிக்கிட்டீங்களான்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும் இன்டர்வியூக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக பதில் சொல்லிட்டு இருக்காரு. அந்த விளாக ரிலீஸ் ஆகிடுச்சு போல். அதுக்கப்புறம் ஹீரோ முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா ஹீரோயின் அவசரமாக வந்து ஹீரோ பார்த்துட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்ற மாதிரி நின்றுட்டு இருக்கா. ரிப்போர்ட்டர் சொன்னே கூட்டமாக ஓடி வந்துடுறாங்க வெளியே. ஓடி வந்துட்டு நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே அவங்களுக்கு இன்னும் குஷி ஆகிடுது. ஓகே ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க, விளாகை பற்றிலாம் கேட்டுருவோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஃபஸ்ட்டு மைக்கு கொண்டு போயிட்டு, நீங்கள் வந்து தன்னோட வீட்டுக்கு போனீங்களே, எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ஆன்ட்டிலாம் நல்லா பேசினாங்களா, உங்களுக்கு எல்லாமே ஓகேவா, என்ன ஃபீல் பண்ணீங்க அங்கே போயிட்டு, விளாக் வேறு ரிலீஸ் ஆகிடுச்சு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் டன்னை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம ஹீரோனும் ஒன்று இல்லை நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலலாம் இப்போ இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஹீரோக்கு ஒரு பக்கம் ஷாக்கு. ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து, இல்லை அவங்க கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க, நான் வந்து அப்புறம் வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து அங்கே வந்து தனியாக கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஏன்னா அவங்கள விடவே மாட்டாங்க, ரொம்ப தள்ளு பண்ணுறாங்களா. அப்போ ஹீரோ கோவப்படுவார்னு பார்த்தா ஹீரோனை பார்த்து, அங்கே நீ எதுக்கு அப்படி சொன்னேன்னு எனக்கு புரியுது, நீ வேற ரொம்ப யங்காக இருக்க, அது மட்டும் இல்லை நீ கொஞ்சம் குழந்தைத்தனமாக நடந்துக்கிறதுனால உன்கிட்ட மெச்சூரிட்டியே கிடையாது, அதனால நீ கொஞ்சம் நல்லா மெச்சூர் ஆகு, அப்புறமா உனக்கு ஓகேனா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நீ ப்ரெஸ் மீட்டில் வந்து இதெல்லாம் சொன்னால் போதுன்ற மாதிரி ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோன்னு ஒரு பக்கம் வந்து, ஐயோ ஒரு நிமிஷம் நில்லுங்களேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் நான் சொல்கிறது கேளுங்கன்ற மாதிரி ஹீரோயின் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ பேசவே விட மாட்டாரு. ஒரு சமயத்தில் அவரும் சரி சொல்லுன்ற மாதிரி கேட்க வராரு. அப்போ கரெக்டாக ஹீரோயின் வந்து பின்னாடி சாவை நோட் பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோயின் சாவை பார்த்து, உனக்கு என்ன இங்கே வேலை, நாங்கள் பர்சனலாக பேசிகிட்டு இருக்கோம், நீ இங்கேயோ வந்து உன்னோட கேமராவை தூக்கிட்டு வந்துட்டியான்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அந்த சாவும் வந்து, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் ஏதோ ஜென்ஸ் ரூம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதாங்க போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனே ஜென்ஸ் ரூம் அந்த பக்கம் இருக்கு, உன் வேலையை பார்த்துட்டு அந்த பக்கம் போன்ற மாதிரி அவனை அமுச்சு விட்டுறாரு. அப்போ வந்து அவன்லாம் போயிட்டோன்னே ஹீரோ கிட்ட வந்து டோலு அப்புறம் டோலோட மேனேஜர்லாம் வந்துட்டு, இந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது, சீக்கிரம் ப்ரிப்பேர் ஆகணும், ரெடி ஆகணும், கூட வாங்கன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசவே விடலை, அங்கே அந்த கூட்டிகிட்டு போயிடுறாங்க.
ஒரு பக்கம் இந்த சா வேற என்ன இவங்க மாற்றி மாற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கேக் வேற ரொம்ப ஏதோ சொல்லிட்டு இருக்காளே, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுன்றா, என்னன்னு தெரியலையே. அது என்னன்னு தெரிஞ்சாதான் நான் டன்னு மாட்டி விட முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து திரும்ப ஹீரோ மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேகமா திரும்ப போறாங்க. அப்ப ஹீரோனோட ஃப்ரெண்ட் வேகமா ஓடி வந்துட்டு, என்ன பண்ற, இப்ப நீ போய் சொல்ல முடியாது, ஏன்னா உங்க 2 பேருக்குமே இப்ப இன்டர்வியூ இருக்கு, அந்த இன்டர்வியூ போய் நீ அட்டன் பண்ணி ஆகணும், இப்ப என்னத்த சொல்ல போற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் வந்து வேகமா நம்ம ஹீரோனை ஒரு பக்கம் வலிச்சிட்டு போறா. டோலுக்கும் ஹீரோக்கும் ஒன்றும் புரியல, அங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோன் வந்து, எதுக்காக என்னை இப்படி இழுத்துட்டு வந்த, நான் உண்மையை சொல்லி தான் ஆகணும், என்னால் இதை மறைக்க முடியாது, மறைச்சா நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லும் போது ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, எப்படி நீ இப்போ போய் சொல்லுவ, இப்போ உங்கள் 2 பேருக்கும் இன்டர்வியூ நடக்க போகுது, நீ மட்டும் இப்போ இந்த உண்மையெல்லாம் டன் கிட்ட சொன்னீன்னா இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக வரும்னு தெரியுமா, அது மட்டும் இல்லை அவரோட கரியர்லேயே ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும் இது, அது தெரியாமல் நீ பாட்டுக்கு உண்மையை இப்போ சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு அது புரியுது. அப்போ நான் இப்போ என்ன தான் பண்ணுறது, அதுக்குன்னு அவர்கிட்ட உண்மையை மறைச்சிட்டுலாம் இருக்க முடியாதுல்ல, உண்மையை சொல்லி தானே ஆகணுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது ஃப்ரெண்டுக்காரியும் உண்மையை சொல்லி தான் ஆகணும், அதுக்கு நானும் ஒத்துக்கிறேன், நான் இதை ஆல்ரெடி டோல்கிட்டையும் பேசிட்டேன், இதை வந்து நம்ம இன்டர்வியூ முடிச்சோன்னு மெதுவாக அவர்கிட்ட எடுத்து சொல்லலான்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டும் ஹீரோனை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவும் நம்ம ஹீரோனும் 2 பேருமே இன்டர்வியூக்கு போயிட்டாங்களா. அங்கே போயிட்டு யார் இவங்க 2 பேரும் இன்டர்வியூ எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தா 2 பேருக்கும் ஒரே ஷாக். என்னன்னு பார்த்தா தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு அவள் வந்து கீழே உட்காந்துக்கிட்டு, நான் தான் இன்றைக்கி உங்களை இன்டர்வியூ பண்ண போகிறேன், அப்போது இன்றைக்கி ஒரே ஃபன்னாக தான் போக போகுது, வாங்க கவலைப்படாமல் உட்காருங்கன்ற மாதிரி கூப்பிட்டுருக்கா. அவள் எடுத்தோடனே டன்னை பார்த்து, சரி டன், இந்த கொஷின் உங்களுக்காக தான், கேக் வந்து உங்களை மயக்கி தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறா, அப்படி தான் உங்களை லவ்வும் பண்ணி வச்சிருக்கான்ற மாதிரி நிறைய பேர் வெளியே பேசிக்கிறாங்க, அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது ஹீரோனுக்கு ஒரு பக்கம் கோவமாக இருந்து இந்த கொஷின்லாம் கேட்கும்போது, ஆனால் ஹீரோ வந்து சிம்பிளாக என்ன சொல்லிட்டாருன்னா, நிறைய பேர் என்ன அப்படி தான் நினைப்பாங்க, நம்மளால் அதை கண்டுக்க முடியுமா, சில பேர் அப்படி தான் இருப்பாங்க, சில பேர் நம்மளை புரிஞ்சுப்பாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்பை நம்ம ஜாலியாக வாழ்ந்துட்டு போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இவ்வளோ ஒன்று ஹீரோனை பார்த்து, சரி கேட்க உங்களுக்கு இந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் வந்து திரு முழிக்கிறாங்க, இல்லைன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஒன்னே அவளுக்கு இப்போ தானே ஸ்டார்டிங் ஸ்டேஜு, அதனால எதுவும் அவளுக்கும் இருக்காதுன்ற மாதிரி சொல்லும் போது அப்போ அந்த பொண்ணு ஒன்னே, ஓ நாங்களாம் சிம்டம்ஸ் இப்பயே வரும்னு நினச்சோமே, என்ன நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் கூடவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன சொல்லிடுறான்னா, கேக் எனக்கு மெடிக்கல் ஷாப்பில் பார்த்தேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனுக்கு ஷாக் ஆகிடுது. என்னது மெடிக்கல் ஷாப்பில் பார்த்தாலா, அப்போ அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமான்ற மாதிரி ஹீரோயின் பயப்படுறாங்க. இதில் ஃப்ளாஷ்பேக்கில் வர நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டும் மெடிக்கல் ஷாப்லேருந்து வெளியே வந்திருப்பாங்களா, அப்போ தூரத்தில் ஒரு பொண்ணு நின்று பார்த்துட்டு இருந்திருப்பா, அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை நம்ம டன்னோட எக்ஸ்கல் ஃப்ரெண்ட் தான். இவங்கள மெடிக்கல் ஷாப்லேருந்து வெளியே வரத்து பார்த்தோன்னே அந்த மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு அங்கே இருக்கவங்க கிட்ட, இப்போ வந்துட்டு போனால அவள் என் தங்கச்சி தான், என்ன விஷயமா வந்தா சொல்லுங்களேன், நான் கொஞ்சம் அவகிட்ட போய் விசாரிக்கணுன்ற மாதிரி ஏதோ தங்கச்சின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் வந்து அவங்க கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அதனால இப்போ ஹீரோயினை இன்டர்வியூவில் பார்த்து, நீங்கள் உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, மெடிக்கல் ஷாப்புக்கு எதுக்கு போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோனால எதுவுமே சொல்ல முடியல. ஹீரோ வந்து ஷாக்கில் பார்க்குறாரு, ஏன் கேக் இப்படி பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் பதில் சொல்ல முடியாமல் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும், எங்கே போகிறீங்க, பதில் சொல்லாமல் பாதியில் இன்டர்வியூலேருந்து ஏஞ்சி போகிறீங்கன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ஹீரோவும் வெளியே வந்து என்னன்ற மாதிரி கேட்டு, என்ன உண்மை இப்போ சொல்ல போறியா இல்லைன்ற மாதிரி அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோ முன்னாடியே கேட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோனும் எதுக்காக இப்படி வந்து எங்கே முன்னாடி பேசிகிட்டு இருக்கன்ற மாதிரி ஹீரோயின் சொன்னாலும் ஹீரோவே கேட்குறாரு, என்னாச்சு கேக், உண்மையை சொல்லு, என்னதான் நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வேற, என்ன கேக் இதுக்கு மேலே ஏன் போய் சொல்லிட்டு இருக்க, நீ ப்ரெக்னென்ட்டாகவே இல்லை, என்ன உனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ முன்னாடி கேட்க ஹீரோ அழுதுகிட்டே ஹீரோ பார்த்து, இல்லை எனக்கு அபார்ஷன்லாம் ஆகலை, நான் அந்த மாதிரிலாம் என்றைக்குமே நினச்சது கிடையாது, ப்ரெக்னென்சி கிட்டில் செக் பண்ணதே உங்கள் முன்னாடி தானே செக் பண்ணேன், அதுக்கப்புறம் உங்கள் கூட சேர்ந்து பார்க்கும்போது தான் எனக்கே நான் ப்ரெக்னென்ட்னு தெரிஞ்சுது அந்த கிட்ட பார்த்து, ஆனால் இப்போ என்னன்னா நான் ப்ரெக்னென்ட்டாகவே இல்லை, எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, என்னன்னு பார்த்தா அந்த ப்ரெக்னென்சி கிட்ட எரர் கூட காட்டுமா, எனக்கு அப்படி தான் ஒரு எரரை காட்டிடுச்சு, நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லும் போது ஹீரோக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு. என்னடா அவ குழந்தைய பற்றி அவ்வளோ கனவு கண்டு வச்சுருந்தோம், திடீர்னு இப்படி சொல்கிறாளேன்ட்டு அவரால் பேச முடியல. அவர் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறாரு. ஹீரோ அழுதுகிட்டே ஹீரோட கையை பிடிச்சி, டன் எதுவுமே ஏன் பேசாமல் போகிறீங்க, என்னை நீங்கள் நம்புங்க, நான் உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் ஒன்றும் போயிலாம் சொல்லலை, உங்களை வேணும்ட்டெல்லாம் நான் இப்படி பண்ணலைன்ற மாதிரி ஹீரோயின் எவ்வளோ கதறாங்க கெஞ்சுறாங்க. ஆனால் ஹீரோவால் எந்த பதில் சொல்ல முடியும், அவர் இவ்வளோ நாள் எவ்வளோ ஆசைப்பட்டு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு, இப்படி ஒரு உண்மை குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சோடனே அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் ஹீரோனாலேயும் ஒன்றும் அங்கே பண்ண முடியாதுல்ல, அவங்களுக்குமே இது ஒரு ஃபேக் நியூஸ் தானே, அவங்களே தெரியாமல் தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வாங்க அந்த கோச்சிட்டு போயிடுறாரு. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பக்கம் போனால் அந்த சா வேற ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு 2 கூட்டு கலவானிங்க போல. அவள் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே உள்ளே போயிடுறா, நம்மளோட வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஹீரோயினுக்கு தான் என்ன பண்ணுன்னே புரியல. அவங்க பாட்டுக்கு ரோட்லேயே கதற ஆரம்பிச்சிடுறாங்க. டோல் வேற ஒரு பக்கம் நான் டன் கிட்ட போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் எப்படியும் நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயினால சமாதானம் ஆகவே முடியல. ஹீரோ ஒரு பக்கம் அவரோட ரூம்குள்ளே போயிட்டு சாத்திக்கிட்டு அவரே வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல.
டோல் ஒரு பக்கம் வந்து கதவு தட்டிட்டு இருக்கான். அங்கிள் தயவு செஞ்சு கதவு தருங்க, என்கிட்ட எதா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க, நம்ம 2 பேரும் பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ வீட்டுக்கு முன்னாடியே போய் நின்றுடுறாங்க. நின்றுட்டு டோலுக்கு கால் பண்ணி, டோல் நான் இப்போ இங்கே வீட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன், டன்னை வந்து கொஞ்சம் என்னை வந்து பார்க்க சொல்லுங்களேன், அது வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லும் போது ஹீரோ உள்ளே படுத்துட்டு இருப்பார்ல, டோல் வந்து ரூமுக்கு வெளியே இருந்தே கதவு கிட்ட இருந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி கேக் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்தா தான் போவேன்னு சொல்கிறாங்க, சீக்கிரம் வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு என்ன பண்ணணும்னு புரியல. அவரும் அழுதுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஹீரோயின் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மழையே வர ஆரம்பிச்சிது. ரொம்ப மழை ஹெவியாக பெஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் ஹீரோயின் அந்த மழையிலேயே வந்து அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. நான் இங்கேருந்து போக மாட்டேன், நான் அவரை பார்க்காம போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவாலையும் தாங்கிக்க முடியல. வெளியே மழை பெய்யுதுன்றதை அவரும் நோட் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து அங்கேயே ஒரு ஓரமாக உட்காரவே போயிட்டாங்க. என்னால் இங்கேருந்து போகவே முடியலன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்காங்களா. திடீர்னு வந்து நம்ம ஹீரோனுக்கு மழைலாம் அவங்க மேலே படாத மாதிரி இருக்குது. என்னடா மழை படலேன்ற மாதிரி மேலே நிமிர்ந்து பார்த்தா ஒரு கொடை வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவர் வந்து ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு கையில் இன்னொரு கொடை நம்ம ஹீரோனுக்காக கொண்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து ஹீரோ வந்து கொடையை பிடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனை ஏஞ்சி நின்றுட்டு ஹீரோ பார்த்து, ஏன் என்கிட்ட பேசாமல் இப்படி போயிட்டீங்க, நான் சொல்கிறது தயவு செஞ்சு நம்புங்க, நான் உங்ககிட்ட எதுவுமே மறைக்கணும்னு சொல்லலை, எதுவும் பொய்யும் சொல்லலை, இது எனக்கே நேற்று தான் தெரிஞ்சுது, இது எப்படி சொல்லணும்னு தெரியாமல் தான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன், ஆனால் எல்லாமே இப்படி நடந்துச்சுன்ற மாதிரி ஹீரோன் எவ்வளவோ ஹீரோக்கு புரிய வைக்க பார்க்குறாங்க. அப்போ ஹீரோன் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னை பற்றி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ ஒன்னே, நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன், நான் என்னத்தை சொல்கிறது, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் போகிறேன்ற மாதிரி போக பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயின் விடாமல், இப்படிலாம் சொல்லாதீங்க, உங்கள் மனசில் எது இருக்கோ அதை எல்லாத்தையும் ஓப்பனாக என்கிட்ட பேசிடுங்க, எல்லாத்தையும் சொல்லிடுங்கன்னு சொல்லும்போது ஹீரோவும், ஓ இப்போ நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லணும்னு நீ நினைக்கிற, அப்படி என்னத்தை சொல்ல போகிறேன், சரி ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சுமா, நீ தப்பு பண்ணல, எந்த பொய்யும் என்கிட்ட சொல்லலை, நான் ஒத்துக்கிறேன், சரியா உனக்கு போதுமா, இந்த பதில் நான் சொன்னது உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சரி இதுக்கு மேலே எல்லாம் முடிஞ்சிச்சுன்ட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறாரா. நம்ம ஹீரோனுக்கு இந்த வார்த்தையை கேட்டோன்னே ஒன்றுமே முடியல. டக்குன்னு ஹீரோ பிடிச்சி, என்ன இப்போ சொன்னீங்க, என்ன எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ நம்ம ஃபீல் பண்ணது நம்மளோட லவ் இதெல்லாம் என்ன, இதெல்லாமே பொய்யா, நம்மளோட ஃபீலிங்ஸ் ஒன்றுமே இல்லையான்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப ஆழ்ந்துக்கிட்டே அதெல்லாம் என்ன, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ ஒன்னே, நானும் அதை ஒத்துக்கிறேன், நமக்குள்ளே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு தான், லவ்வும் வந்துச்சு தான், ஆனால் இப்போ என்னால் எந்த பதிலும் சொல்ல முடியாது, எனக்கே இப்போ உன் மேலே டவுட்டாக இருக்குன்ற மாதிரி டவுட்டுன்ற ஒரு வார்த்தை நம்ம ஹீரோயின் மேலே இருக்குன்ற மாதிரி வார்த்தையை விட்டுடுறாரு. நம்ம ஹீரோயின் அதை கேட்டோன்னே அவ்வளோதான் அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஹீரோவை பார்த்து, ஓ அப்படியா, உங்களால் என்னை இனிமேல் நம்ப முடியாதுல்ல, சரி ஓகே, இது வரைக்கும் நான் உங்களுக்கு பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சாரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களை இனிமேல் நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே குட் பை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அழுதுகிட்டே. ஹீரோவும் பார்க்குறாரு. ஆனால் ஹீரோ வந்து நம்ம ஹீரோனை தடுத்தலாம் நிறுத்தலை, அவள் போகட்டும் அப்படின்ற மாதிரி தான். அவள் மழையிலேயே நனைஞ்சு போனாலும் அவர் ஒரு மாதிரி நின்றுக்கிட்டே பார்த்துட்டே இருக்காரு. அவர் மனசுலும் ஃபீலிங் இருக்கும், ஆனால் வெளிக்காட்டிக்க தான் முடியல, ஏதோ கோவத்தில் இருப்பார் போல். அப்போ திடீர்னு முன்னாடி மோட்டர் பைக்கில் ஒருத்தர் வந்து நிற்கிறான். என்னன்னு பார்த்தா டி தான் வந்து நின்றுட்டுருக்கான். இந்த டிக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் மேலே க்ரஷ் இருந்திருக்கோம்ல. டி வந்து ஹீரோனை பார்த்து, நான் உன்னை கூட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த டி வந்து கூப்பிட்ற எல்லாத்தையுமே வந்து ஹீரோவும் பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனால தான் ஒன்றும் பேச முடியல, அங்கேயே அழுதுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இன்னும் இந்த ட்ராமாக்கு 2 எபிசோட் தான் இருக்குது. நான் எப்படியாவது சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு எக்ஸாம்ஸ் வேறு போயிட்டுருக்கு. எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது என்னால் இதை பார்க்கவே முடியல. அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நான் சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ்.